அனைவருக்கும் வணக்கம். நாம் நம் வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது நாம் சாட்சியாகவே இருந்து பழக வேண்டும். சாட்சியாக இருந்து பழக வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த உடல் மனதின் மூலமாக நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதை ஒரு மூன்றாவது மனிதன் போல் இருந்து கவனிக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஒருவர் உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இருவர் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மூணாவது மனிதன் போல் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எதிரே சண்டையிடும் இரண்டு நபர்கள், நீங்கள் மூன்றாவது மனிதனாக இருந்து அந்த இரண்டு பேரும் சண்டையிடுவதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சேம் இதே மாதிரி நீங்கள் இந்த உடம்பில் இப்பொழுது நான் வீடியோவில் பேசி கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த வீடியோ பேசி முடித்த பின்பு நான் இந்த வீடியோவை நானே பார்க்கிறேன் என்றால், நான் பேசுவதை நானே ஒரு மூன்றாவது மனிதனை போல் இருந்து பார்ப்பேன். அதே போன்றுதான் இப்பொழுது நான் இந்த களத்தில் நான் பேசும் பொழுது இதையே நான் மூன்றாவது மனிதனை போல் சற்று உயரே, சற்று ஒரு மலையின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டு நானே பேசுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வாறு நான் கவனித்து கொண்டே மூன்றாவது மனிதனை போன்று நான் அதை ஒரு சாட்சியாக இருந்து கவனித்து கொண்டே நான் இதை பேசி கொண்டிருக்கின்றேன். இதற்கு ஒரு பயிற்சி தேவை. நம் வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது ஒரு பயிற்சியின் வாயிலாக நாம் இதனை அடைய முடியும். இது நாம் பயிற்சி செய்தோமே என்றால் சிறிது கடினம்தான். நாம் பயிற்சி செய்ய இது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிவிடும். வாழ்க்கையில் பல பேர் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி, காதலில் விழுந்தேன் நம்ம சொல்கிறாங்க. காதலில் விழுந்து கொண்டு காதலால் பார்த்தீங்கன்னா காதலித்து ஆண் பெண்ணையோ காதலித்து கொண்டு மறக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பல தற்கொலைகள், பல கொலைகள். இதெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்பு ஒரு விஷயத்தில் நீங்கள் பிறரின் மீது அன்பு வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அன்பாக இருக்கட்டும், அடுத்தது ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஏன் நீங்கள் இதில் மாட்டிக்கொண்டு அதிகமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அன்பு காதல் சொன்னேன்ல, ஒருவரின் மீது நீங்கள் காதல் வைத்திருக்கீங்க. காதலில் நீங்கள் வச்சிருக்கும்போது அதை விட்டு நீங்கள் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த காதல் முறிந்த பின்பும் அதனை நீங்கள் மறக்க முடியாமல் அதிகமாக கஷ்டப்படுறீங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரின் மீது அதிகமாக ஒரு அன்பு செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அங்கே அதிகமாக நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த விஷயத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த ஒரு நிலைமையில் நீங்கள் முழுமையாக அதில் என்ன பண்ணுறீங்க, சரண்டர் ஆகிட்டீங்க. முழுமையாக நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள். அவ்வாறு ஈடுபடுத்தும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் தனியாக ஒரு மூன்றாவது மனிதனை போன்று இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களால் கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த நிலைமையை, அந்த சூழ்நிலையை, அந்த ஒரு சிச்சுவேஷனை ஒரு மூன்றாவது மனிதனை போன்று இருந்து உங்களால் ஒரு பார்வையாளரை போன்று உங்களால் பார்க்க முடியாது. காரணம், உங்களை நீங்கள் அந்த சிச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டீர்கள். காரணம், அளவுக்கு அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான ஒரு பொருள் மீது காமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக முழுமையாக அதில் ஒப்படைச்சிருவீங்க. ஒப்படைக்கும் பொழுது அங்கே அந்த மூன்றாவது மனிதனை போல் ஒரு சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டான். இதனால் நீங்கள் அதிகமாக துன்பப்படுவதற்கும், அதிகமாக காதலில் விழுந்து பல துன்பத்திற்கும், பல காமத்தில் மாட்டிக்கொள்வதற்கும், பல விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கும் காரணம் இதுதான். அதாவது ஒரு மலையின் மீது அமர்ந்து கொண்டு, ஒரு குன்றின் மீது அமர்ந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சற்று உயர நீங்கள் அமர்ந்து கொண்டு மூன்றாவது மனிதனை பார்ப்பது போல் நீங்கள் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்து பழகிவிட்டீர்கள் என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து எளிதாக நீங்கள் அதிலிருந்து வெளிவர முடியும். அந்த விஷயமானது உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. இப்போ ஒரு
பிறர் துன்பத்தில் இருக்கும் பொழுது இங்கேருந்து நாம் அவருக்கு ஒரு அறிவுரை கூற முடியும். மிகவும் எளிதாக இருக்கும். அவ்வாறு பண்ணாதே, இப்படி பண்ணு அப்படி சொல்ல முடியும். ஆனால் தனக்கு துன்பம் என்று வரும்பொழுது நாம் அதில் மாட்டிக்கொள்கின்றோம். அந்த அறிவுரை நமக்கு செட் ஆகாது. காரணம், நாம் அதில் அடையாளப்பட்டிருக்கின்றோம், அடையாளப்படுத்தி கொண்டோம். இப்போ நமக்கு ஒரு துன்பம் என்று ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த உலகமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சின்ன மனதில் தான் துன்பம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்பொழுது இந்த உலகமே துன்பமயமாக உங்களுக்கு தெரியும். யாரை பார்த்தாலும் துன்பமாகவே தோன்றும். அவரும் துன்பமாக இருக்கிறார் போல தோன்றும். உலகமே உங்களுக்கு துன்பத்திற்கு காரணம் போல் தோன்றும். உலகத்தில் உள்ள அனைவரை மீதும் என்ன பண்ண மனதானது ஒரு குற்றம் பாவிக்கும். அவர்கள் துன்பமாக இருக்கிறார்கள், அவர்கள் துன்பத்திற்கு காரணம் அவர் மனம் நினைத்து கொண்டே இருக்கும், கற்பனை செய்து கொண்டிருக்கும். காரணம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பமானது முழுமையாக அதில் நீ அடையாளப்படுத்தி கொண்டுதான் உள்ள வரக்கூடிய விளைவு தான் இது. அப்போ நீங்கள் அந்த மூன்றாவது மனிதனை போல் இருந்து பார்த்து பழகி விட்டீங்களே என்றால் நீங்கள் இந்த துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதாவது ஒரு நாடகத்தில் நீங்கள் நடித்து கொண்டே நடிகராகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் ஒரு பார்வையாளராகவும் இருக்க வேண்டும். நன்றாக நடிக்கவும் வேண்டும், அதே சமயம் பார்வையாளராகவும் இருக்க தெரிந்து கொண்டால் இந்த வித்தையை நீங்கள் பயிற்சிகளின் மூலமாக இந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் இதற்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்களை மேலோட்டமாகவே நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். அதாவது மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவே நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலே அதிகமான சூட்டுக்கும் போக மாட்டேங்க, கீழே அதிகபட்சமான ஒரு குளிர்ச்சிக்கும் வர மாட்டேங்க. நடுவே ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலையிலேயே வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். அப்போ இந்த சாட்சி பாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பழகி கொண்டோமே என்றால் இந்த வாழ்க்கையானது நம் மீது எந்த ஒரு சிராய்ப்பையும், எந்த ஒரு வடுவையும் ஏற்படுத்தாது. வடுகளும் சிராய்ப்புகளும் இந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி இருந்தால் அதுவும் காலப்போக்கில் கடந்து செல்லும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ், 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு படிக்கும்போது 1ஆம் வகுப்பு பாடம் மிகவும் கடினம் போல் தோன்றும். 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 2ஆம் வகுப்பு பாடம் மிகவும் கடினம் போல் தோன்றும். அதே போல் 3ஆம் வகுப்பு. இப்பொழுது நீங்கள் 10, 11, 12ஆம் வகுப்பு முடித்து இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் அந்த முந்தைய காலத்தில் நீங்கள் படித்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படித்த பாடத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கும்? அது மிகவும் எளிமையாக இருக்கும். ஒரு சாதாரண விஷயம் கூட தோன்றும். முன்னாடி படிக்கும்போது இருந்த அந்த கஷ்டம், துன்பம், கடினம் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். காரணம், நீங்கள் அந்த நிலைமையை விட்டு கடந்து வந்து விட்டீர்கள். கடந்து வந்து என்ன பண்ணுறீங்க? அதை இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது ஒரு சாட்சியாக, ஒரு 3ஆவது மனிதனை போல் இருந்து பார்க்குறீங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது உங்களை நீங்கள் சாட்சியாக பார்க்க தெரியவில்லை. நீங்கள் அதுவே அந்த நிலைமையில், அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முழுவதுமாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள், முழுவதுமாக உங்களை அடையாளப்படுத்தி கொண்டீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு அது மிகவும் கடினமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. இப்படி தான் எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு எதெல்லாம் கடினமாக இருக்கின்றதோ நம் வாழ்க்கை போக்கிலே நாம் அதனை கடந்து வந்து விட வேண்டும். கடந்து வரும் பொழுது, அந்த கடந்து வந்த பொழுது அதன் பின்பு நீங்கள் அதை ஒரு நினைத்து பார்க்கும் பொழுது, அதை நடந்த விஷயத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கனவு போல் இருக்கும். ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாம் இதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம் என்று ஒரு கனவு போல் மிகவும் எளிதாக இருக்கும். காரணம், இங்கே நீங்கள் சாட்சி போல் நீங்கள் ஒரு 3ஆவது மனிதனை போல் இருந்து பார்க்குறீங்க. அப்போ நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும், ஒவ்வொரு கணத்தையும் நாம் நம்மை 3ஆவது மனிதனை போல் இருந்து பார்க்க கற்றுக்கொண்டோமே என்றால் நம் வாழ்க்கையில் துன்பம், துயரம் எதுவும் கிடையாது. எல்லாமே எதுவும் பாதிக்காது. கர்ம வினைகள் அனைத்தும் அழியும், புதிய கர்ம வினைகளும் சேராது. அனைவருக்கும் நன்றி.